Have you applied for the SWAYAM exam yet? We have to apply now. We need to watch KT's Techno Teach channel, watch it and then apply. வணக்கம். இந்த வீடியோவில் b.ed m.ed ஸ்டூடெண்ட்ஸ் வந்து SWAYAM ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஜூலை 2025 எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பரில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து exams.nta.nic.in SWAYAM அப்படிங்கிற வெப்சைட் போயிடுங்க. ஸோ இதோட வெப்சைட் வந்து போர்ட்டல் வந்து மாற்றிருக்காங்க. SWAYAM NTA அந்த வெப்சைட்டில் இல்லை. ஓகே, அதனால் இந்த லிங்க் வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோலையும் கொடுத்துருக்கோம். ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஃபார் தி எபோவ் மென்ஷன்ட் எக்ஸாமினேஷன். ஸோ SWAYAM எக்ஸாமினேஷனுக்கு இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஆன்லைன் சப்மிஷனுக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபீஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரினா 750, ஓபிசி எஸ்சி எஸ்டினா 500 ஃபஸ்ட்டு கோர்ஸ்க்கு. செகண்ட் கோர்ஸ்க்கு வந்து 400, அதாவது ரெண்டு கோர்ஸ் நீங்கள் 2 பேப்பர் எழுதுறீங்களா இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து 500 + 400 ஓபிசி. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, சைன், கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து நம்ம கரெக்டான அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 18 to 13 கேரக்டர் லாங்காக இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் ஆல்ஃபபெட் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் ஆல்ஃபபெட் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நியூமரிக் வேல்யூ 1 2 3 இந்த மாதிரி நியூமரிக் வேல்யூ இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் அட், ஸ்லாஷ், ஓகே, பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கூட இருந்தால் மட்டும்தான் பாஸ்வேர்ட் வந்து அக்செப்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை டீட்டெயில்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இந்த பாக்ஸை நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும். கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டே, மந்த், இயர், அதுக்கப்புறம் ஜெண்டர், மேல் ஃபீமேல் எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில்ஸ் அகெயின் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ், உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸ்ட்ரீட் நேம், லொக்காலிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட் எல்லாமே கொடுத்துட்டு பின்கோட் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம் அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஸோ இதெல்லாமே கேட்கும். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணணும். ஸோ மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதே மாதிரி இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ரெண்டுமே நீங்கள் கொடுத்துட்டு அட் த சேம் டைம் இமெயில் வரும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் வரும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன அட்ரஸ் ப்ரீவியஸாக கொடுத்துருக்கீங்களோ அது இங்கே வந்துடும். சூஸ் பாஸ்வேர்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், நியூமரிக் இருக்கணும். ஓகே, 18 to 13 கேரக்டர்ஸ் லாங் இருக்கணும். ஸோ இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை கரெக்டாக நீங்கள் கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஈனா இ கேபிட்டல் லெட்டர், ஓகே, 03V அது வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது அடுத்த செக்ஷனுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்ட் காமிக்கும். ஸோ டேஷ்போர்டில் ஒவ்வொரு ப்ராசஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டே வரணும். ஓகே, ஸோ இங்கே அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் கன்வியூ பண்ணுறதுக்கு ஜெண்டருக்கு அப்புறம் ஸோ உங்களுடைய கேட்டகரி, ஓகே, என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணுறதா இங்கே மெயின். ஸோ ஜென்ரல் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் செக்ஷனில் வராது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட் செக்ஷனில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரலாக, ஓபிசியா, எஸ்சி, எஸ்டியா அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஓகே, கொடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஐடென்டிட்டி. இங்கே வந்து காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி நீங்கள் ஐடி நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டுடைய நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இங்கே கேப்சா என்ட்ரி பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் அப்பார் ஐடி கேட்டிருக்காங்க. இங்கே அப்பார் ஐடி வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காது, இனிமேல் வரக்கூடியதான் இருக்கும். ஸோ அதனால் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இங்கே வந்து நீங்கள் அப்ளை ஃபார் ஸ்வயம் அதில் வந்து எக்ஸாம் சென்டர் சிட்டி நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. இங்கே 4 சாய்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 4 சாய்ஸுமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய மேஜர் சிட்டியை கொடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சாய்ஸ் உங்கள் நியர்பை சிட்டி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்டை பேஸ் பண்ணி இங்கே மேஜர் சிட்டிஸ் வரும். ஸோ உங்களுடைய நியர்பை சிட்டிஸை நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் 4 ஆப்ஷனுமே நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. காலேஜ் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸில் யுவர் கரண்ட் ரோல், ஓகே, யுவர் கரண்ட் ரோல் ஸ்டூடெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி எல்லாமே இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன் லொக்கேஷன் அதில் வந்து தமிழ்நாடு, நம்ம ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். யூனிவர்சிட்டி நேம் வந்து நீங்கள் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த யூனிவர்சிட்டி நேம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 to 3 லெட்டர்ஸ் நீங்கள் போட்டாலே அந்த வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். காலேஜ் நேம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறனால ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸுமே அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வரும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் காலேஜ் நேம் வந்து மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிங்கனாலே இதில் வந்து வந்துடும். இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வந்து இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு, ஸோ இப்படி டைப் பண்ணாலே காலேஜ் நேம் வந்து இது வந்துடும் அல்ஃபபெட்டிக்கல் இந்த ஆர்டரில். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பர். ஸோ இப்போ நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே, ரிஜிஸ்டர் நம்பர் வரல அப்படின்னா ரோல் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. ரெண்டும் செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு ரோல் நம்பர் இங்கே கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சேம் நம்பரே ரெண்டுக்கும் கொடுத்துடலாம். ஓகே, ஹவு டிட் யூ கம் டு நோ அபவுட் தீஸ் கோர்சஸ், எது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஸ்வயம் கோர்ஸாக, காலேஜ் கொடுத்துருங்க. அதே மாதிரி மோட்டிவேஷன் ஃபார் டூயிங் த கோர்ஸ் மேண்டேட்டட் பை த காலேஜ். ஓகே, காலேஜில் வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் மேண்டேட்டட் பை காலேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ டேக்கிங் திஸ் எக்ஸாம் ஃபார் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர்? எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபருக்கு அதான் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ அதனால் எஸ் கொடுத்துருங்க. கேன் யூ ஷேர் யுவர் ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் காலேஜ் ஆர் ஆர்கனைசேஷன்? எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி கேன் யூ ஷேர் யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வித் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸ்? ஸோ உங்களுக்கு தேவைன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். இதில் ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் கோர்சஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டே, ஷிஃப்ட்டு, கோர்ஸ் நேம் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் எக்ஸாம் டேட்டு, ஷிஃப்ட்டு. அப்போ நீங்கள் கோர்ஸ் நேமில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலே எந்த கோர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்போ இந்த 4 டேட்டில் எந்த ஷிஃப்ட்டில் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே அந்த கோர்ஸில் வந்து வந்துடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன் 11/12/2025 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வருது. ஓகே, ஸோ அதனால் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வேறு கோர்ஸ் என்ரோல் பண்ணுறனால அது எதில் வருது அப்படின்னா 14/12/2025 இருக்குது. எஜுகேஷனல் வீடியோ ப்ரொடக்ஷன், விர்ச்சுவல் சிமுலேஷன் டூல்ஸ். ஓகே, ஸோ எத்தனை கோர்ஸை நான் என்ரோல் பண்ணலாம். ஆனால் நான் எக்ஸாம் எழுதும்போது எதுக்கு கோர்ஸுக்கு நான் ஃபீஸ் பே பண்ணுறனோ அந்த கோர்ஸுக்கு மட்டும் நம்ம எக்ஸாம் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த கோர்ஸ் நம்ம ரீட் பண்ணிட்டு விட்டுலாம். இப்போ நமக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் m.ed ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து 2 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா, அந்த m.ed டியூரேஷனில். ஸோ அவங்க வந்து இயர்லி ஒரு கோர்ஸ் பண்ணலாம். இல்லை வந்து 2வது வருஷத்தில் ஏதாவது கோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 2 கோர்ஸுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஒரு 4-5 கோர்ஸ் நான் ஜஸ்ட் என்ரோல் பண்ணி வச்சுருந்தேன் லேர்னிங்காக. ஓகே, ஸோ எனக்கு சர்டிஃபிகேட் வேணுங்கிறது மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணணும். அதில் நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரி, என்சிஎல் கேட்டகரியில் இருந்து சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு பேப்பருக்கான ஃபீஸ் வந்து 500. ஓகே, 2வது கோர்ஸ் m.ed எழுதுறவங்க இல்லை b.ed 2 கோர்ஸ் நான் எழுத போகிறேன் அப்படின்னா 2வது கோர்ஸுக்கு வந்து ஃபீஸ் வந்து அவங்களே கன்செஷன் கொடுக்குறேன். 2வது கோர்ஸுக்கு வந்து 400. ஓகே, ஓபிசி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அப்போ 2 கோர்ஸ்க்கு எழுதும்போது 900. இது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் பேமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, தனித்தனியாக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் m.ed ஸ்டூடெண்ட்டாக இருந்து இல்லை b.ed ஸ்டூடெண்ட்டில் 2 கோர்ஸ் நீங்கள் 2 பேப்பருக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ இங்கேயே நீங்கள் 2 பேப்பரை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபீஸ் வந்து வந்துடும் ஃபீஸ் பேமெண்ட் செக்ஷனில். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த கோர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த மாதிரி கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து அப்லோட் செக்ஷன். ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், கேட்டகரி சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அப்லோட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஜென்ரல் செலக்ட் பண்ணால் இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வராது. நீங்கள் ஓபிசி, எஸ்சி எஸ்டி செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் ஆகும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து மினிமம் சைஸ் வந்து பாருங்கள் ஃபோட்டோவுக்கு
10 KB, மேக்ஸிமம் சைஸ் 200. அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைனுக்கு வந்து 10 KB, மேக்ஸிமம் 50 KB. ஸோ இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு நீங்கள் இங்கே உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் பெருசாக இருந்துச்சுன்னா கீழே மினிமைஸ் ஆப்ஷன் இருக்கும். மினிமைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோ விசிபிளாங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வியூவில் வந்து கிளிக் ஹியர் டு வியூ அப்லோடு டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி சைன் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கேட்டகரி இருந்துச்சுன்னா அப்படின்னா கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு அடுத்த செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம். உங்களுடைய ஃபோட்டோ, சைன், கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இது வந்து இந்த ஃபார்மில் வந்து ப்ரீவியூவில் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாமே செக் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் டிக் பண்ணாமல் ஒரு இடம் நீங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போவே என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சப்மிட் த டீடைல்ஸ்? ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு எஸ்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூ ஹேவ் சப்மிட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஸ்வயம் ஜூலை 2025 செமஸ்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து வரும். பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இப்போ நான் 2 கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கனால 900 அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ உங்களுடைய கோர்ஸில் வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்? இப்போ ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க ஓபிசி அப்படின்னா 500. ஓகே, ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இங்கே ஃபீஸ் பேமெண்ட் செக்ஷன் வரும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் பே எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. பே எக்ஸாமினேஷன் ஃபீ கிளிக் பண்ண உடனே ஆக்டிவிட்டி எக்ஸாமினேஷன் ஃபீ ஆன்லைன் பேமெண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேங்க் செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேங்க் கேட்வே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு. ஸோ இந்த பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் எந்த பேமெண்ட் செலக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, QR கோடு இருக்குது. ஸோ யூபிஐ QR கோடு பண்ணும்போது டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் நீங்கள் QR யூபிஐ பேமெண்ட் வச்சு நீங்கள் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய யூபிஐ கேட்கும், யூபிஐ ஐடி கேட்கும். ஓகே, ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த QR கோடு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய யூபிஐ ஐடியிலேருந்து உங்களுடைய மொபைலிருந்து இந்த ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேமெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகே, நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உங்கள் டேஷ்போர்ட் செக்ஷனில் எல்லாமே கம்ப்ளீட்டட்னு காமிக்கும். ஓகே, ஸோ யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆல் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, நவ் டவுன்லோட் த கன்ஃபர்மேஷன் பேஜ். ஸோ டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துடும் ஃபுல் வியூ. ஸோ அதை நீங்கள் PDF ஃபார்மில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய அடுத்த ஹால் டிக்கெட் வரதுக்கு முன்னாடி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மஸ்ட்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு மட்டும்தான் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது வரைக்கும் எக்ஸாமினேஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, டெய்லி நீங்கள் ரீட் பண்ணுங்கள், மெட்டீரியல்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுடைய ஸ்வயம் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you so much.